எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. அதே சமயம் நம்ம எல்லாருடைய மனசுலயும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ஓடி இருக்கிற ஒரு கேள்வி. உங்க பிரண்ட் ஒருத்தர் கூட நீங்க பேசிட்டு இருப்பீங்க, இல்ல உங்க கூட வேலை செய்யற ஒருத்தர் கூட காஃபி குடிச்சிட்டு இருப்பீங்க. ஆனா திடீர்னு அந்த இடத்துல ஒரு விதமான அமைதி வரும். அந்த அமைதியில ஒரு ஸ்பார்க் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அவங்க உங்கள பார்க்கிற விதமா இருக்கட்டும், இல்ல அந்த ஒரு சின்ன சிரிப்பா இருக்கட்டும், ஏதோ ஒன்று இங்க நமக்கிடையில ஏதோ ஒன்னு நடக்குது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் சொல்லும். ஆனா அடுத்த நிமிஷமே ஷே ஷே இதெல்லாம் என் கற்பனை தான், அவங்க சாதாரணமா தான் பேசுறாங்க அப்படின்னு நீங்களே உங்களை சமாதானப்படுத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்புவீங்க. ஆனா வீட்டுக்கு வந்த பிறகும் அந்த ஞாபகம் உங்களை விடாது. இஸ் இட் ஜஸ்ட் மீ, இல்ல நிஜமாவே அந்த டென்ஷன் அங்க இருந்ததா? இந்த குழப்பம் இருக்கே, இது ரொம்ப கொடுமையானது. இதத்தான் ஆங்கிலத்துல சீக்ஸுவல் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெறும் உடல் ரீதியான ஈர்ப்பு மட்டும் கிடையாது, அதுக்கும் மேல ஒரு எலக்ட்ரிக் வைவ். இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கும் அந்த ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கும் இடையில நிஜமாவே அந்த கெமிஸ்ட்ரி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க 22 முக்கியமான அறிகுறிகளை பத்தி பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா கடைசி 5 அறிகுறிகள் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். முதல்ல சீக்ஸுவல் டென்ஷன் அப்படின்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுப்போம். இது ஏதோ தப்பான விஷயம் கிடையாது. 2 பேருக்கு இடையில இருக்கிற ஒரு சொல்லப்படாத ஈர்ப்பு, அன்ஸ்போக்கன் அட்ராக்ஷன். நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது அங்க ஒரு மேக்னெட்டிசம் இருக்கும். ஆனா அதை யாருமே வெளியே சொல்லிக்க மாட்டீங்க. அதுதான் அந்த டென்ஷனுக்கு காரணமே. இது ஏன் உருவாகுது? நம்ம மூளையில சில ஹார்மோன்கள் சுரக்கும்போது எதிரில இருக்கிறவங்க மேல நமக்கு ஒரு ஆர்வம் வரும். ஆனா அதை வெளிப்படுத்த முடியாத சூழல் இருக்கும்போது, உதாரணத்துக்கு அவங்க உங்க கொலீகா இருக்கலாம், இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், அந்த எனர்ஜி அப்படியே தேங்கி நிற்கும். இதுதான் அந்த காத்துல கூட உணர முடியிற ஒரு அதிர்வை உருவாக்குது. சரி, இப்போ அந்த 22 அறிகுறிகள் என்னென்னு ஒன்னொன்னா பார்ப்போம். நிச்சயமாக அந்த 22 அறிகுறிகளையும் இன்னும் கொஞ்சம் ஆழமாகவும் யதார்த்தமான உதாரணங்களோடும் விரிவாக பார்ப்போம். 1. அந்த நீண்ட நேரக் கண்கள் சந்திப்பு, இன்டென்ஸ் ஐ கான்டாக்ட். சாதாரணமாக ஒரு நண்பரை பார்க்கும்போது 2 முதல் 3 நொடிகள் பார்ப்போம். ஆனால் இங்கே ஒரு காந்தம் இழுப்பது போல கண்கள் லாக் ஆகும். அந்த பார்வையில் ஒரு கேள்வி இருக்கும், ஒரு தேடல் இருக்கும். நீயும் இத உணர்றியா அப்படின்னு அந்த கண்கள் பேசும். 2வது கூட்டத்திலும் உங்களை தேடும் கண்கள், ஸ்கேனிங் த ரூம். ஒரு 50 பேர் இருக்கிற பார்ட்டியாக இருக்கட்டும், அவங்க யாருடனோ பேசிட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு அவங்க பார்வை உங்கள வந்து மோதும். நீங்க அங்க இருக்கீங்களா, யாரோட பேசுறீங்கன்னு அவங்க சப்கான்ஷியஸா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 3வது அந்த சின்ன தற்செயல் தொடுதல்கள், ஆக்சிடென்டல் டச்சஸ். உங்க கையில் இருக்கிற வாட்ஸை பார்க்கறதுக்காக கையைத் தொடுவாங்க, இல்ல ஒரு பொருளை வாங்கும்போது விரல்கள் உரசும். அந்த உரசல் சாதாரணமா இருக்காது, ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு உணர்வை தரும். 4. உடல் மொழி, உங்களை நோக்கியே திரும்புதல், டிரெக்ஷன் ஆஃப் பாடி. அவங்க உடல் உங்களை நோக்கி திரும்பியிருக்கும். குறிப்பா அவங்க பாதங்கள், ஃபீட்டு உங்களை நோக்கி இருந்தா அவங்க முழு கவனமும் உங்க மேலதான் இருக்குன்னு அர்த்தம். இதை நீங்க கூர்ந்து கவனிச்சா தெரியும். 5வது குரலில் ஏற்படும் ரகசிய மாற்றம், வாய்ஸ் மாடுலேஷன். மத்தவங்க கிட்ட கத்தி பேசுறவங்க கூட உங்ககிட்ட வரும்போது ரொம்ப மென்மையா, கொஞ்சம் ஹஸ்கியா பேசுவாங்க. அது ஒரு விதமான நெருக்கத்தை உருவாக்குற முயற்சி. 6. அந்த கனமான அமைதி, த ஹெவி சைலன்ஸ். 2 பேரும் மட்டும் லிப்ட்லயோ இல்ல கார்லயோ இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட பேசாம ஒரு அமைதி வரும். ஆனா அந்த அமைதி நிம்மதியா இருக்காது, ஒரு விதமான பதட்டத்தையும் எதிர்பார்ப்பையும் கொடுக்கும். 7. உதடுகளை கவனித்தல், லிப் வாட்சிங். நீங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க உங்க கண்ணை பார்க்காம உங்க உதடுகளை கவனிப்பாங்க. இது ஒரு மிக முக்கியமான பிசிக்கல் அட்ராக்ஷன் அறிகுறி. 8. உங்களை அப்படியே பிரதிபலித்தல், மிரரிங். நீங்க எப்படி உட்கார்ந்திருக்கீங்களோ அதே மாதிரி அவங்களும் உட்காருவாங்க. நீங்க தண்ணி குடிச்சா அவங்களும் குடிப்பாங்க. உங்களுடைய அலைவரிசையில அவங்க இருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு அறிவியல் பூர்வமான சான்று. 9. கிண்டலும் கேலியும், பிளேஃபுல் டீசிங். என்ன இன்னைக்கு ரொம்ப கலரா வந்திருக்க அப்படின்னு வம்பு இழுப்பாங்க. சின்ன பசங்க மாதிரி உங்களை சீண்டி பார்க்கிறது, அவங்க கவனத்தை உங்க மேல திருப்ப ஒரு வழி. 10. அசாத்தியமான ஞாபக சக்தி, எக்ஸெப்ஷனல் மெமரி. நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு சின்ன விஷயம், உதாரணத்துக்கு எனக்கு மல்லிகைப்பூ வாசனை பிடிக்காது அப்படின்னு சொன்னத கூட அவங்க ஞாபகம் வச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பாங்க. 11. உனக்காகவே இந்த அலங்காரம், ட்ரெஸ்ஸிங் டு இம்ப்ரெஸ். எப்பவும் சாதாரணமா வர்றவங்க அன்னைக்கு மட்டும் பெர்ஃப்யூம் போட்டு ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா உங்க கண்ணுல அவங்க அழகா தெரியணும்னு நினைப்பாங்க. 12. ஒட்டிக்கொள்ளும் புன்னகை, லிங்கரிங் ஸ்மைல்ஸ். பேச்சு முடிஞ்சு நீங்க கிளம்பும்போதும் அந்த சிரிப்பு மறையாது.
நீங்க திரும்பி பார்க்கும்போது அவங்க இன்னும் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 13 தனிப்பட்ட இடைவெளி குறைதல், பர்சனல் ஸ்பேஸ். சாதாரணமா ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு அடி இடைவெளி இருக்கும். ஆனா இவங்க உங்ககிட்ட பேசும்போது அந்த இடைவெளி குறையும். ரொம்ப பக்கத்துல வந்து ரகசியம் பேசுற மாதிரி பேசுவாங்க. 14 அந்த மெல்லிய பொறாமை, மைக்ரோ ஜெலசி. நீங்க வேற ஒரு ஆணை பத்தியோ பெண்ணை பத்தியோ பேசும்போது அவங்க முகத்துல ஒரு சின்ன அசலகரியம் தெரியும். பேச்ச உடனே மாத்த பார்ப்பாங்க. 15 அர்த்தமற்ற குறுஞ்செய்திகள், பாயிண்ட்லெஸ் டெக்ஸ்டிங். மழை பெய்யுது பாரு, இல்ல இந்த பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சம்பந்தமே இல்லாம மெசேஜ் வரும். ஏதோ ஒரு காரணத்தை வச்சு உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணுங்கிறது தான் அவங்க எண்ணம். 16 அந்த வைபு அல்லது காந்த ஈர்ப்பு, தி அட்மாஸ்பியர். சுத்தி இருக்கிறவங்களுக்கே தெரியும். என்னப்பா உங்க 2 பேருக்கும் இடையில ஏதோ நடக்குது அப்படின்னு அவங்களே கேட்கிற அளவுக்கு அந்த இடம் ஹாட்டா இருக்கும். 17 முடியை கோதுதல் அல்லது பதட்டம், ஃபிஜிட்டிங். உங்ககிட்ட பேசும்போது சட்டையோட பட்டனை திருகிறது, முடியைச் சரி பண்றதுன்னு ஒரு சின்ன பதட்டம் அவங்க கிட்ட இருக்கும். 18 ரகசிய நகைச்சுவை, இன்சைட் ஜோக்ஸ். 2 பேருக்கு மட்டுமே புரியிற சில விஷயங்கள் இருக்கும். ஒரு வார்த்தை சொன்னா போதும் 2 பேரும் சிரிப்பீங்க. மத்தவங்க எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு வேடிக்கை பார்ப்பாங்க. 19 பாதுகாப்பு உணர்வு, ப்ரொடெக்டிவ் நேச்சர். கூட்டத்துல போகும்போது உங்களுக்கு வழி விடுறது, நீங்க பத்திரமா போயிட்டீங்களான்னு மெசேஜ் பண்ணி கேட்கறதுன்னு ஒரு சின்ன அக்கறை இருக்கும். 20 என்ன நினைப்ப? செக்கிங் ஃபார் அப்ரூவல். அவங்க ஏதாவது ஒரு ஜோக் சொன்னாலோ இல்ல ஒரு விஷயம் செஞ்சாலோ உடனே உங்கள பார்ப்பாங்க. நீங்க அதை ரசிக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்க அவங்க ஆர்வமா இருப்பாங்க. 21 தனிமை தேடல், சீக்கிங் பிரைவசி. எப்படியாவது எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு உங்க கூட மட்டும் 5 நிமிஷம் தனியா நடக்கவோ பேசவோ வழி தேடுவாங்க. 22 உள்ளுணர்வு, த கட் ஃபீலிங். எல்லா லாஜிக்கும் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா உங்க மனசு பாஸ், இங்க ஏதோ மேஜிக் நடக்குது அப்படின்னு சொல்லும் பாருங்க. அதுதான் 100% உண்மையான அறிகுறி. இப்போ இந்த 22ல ஒரு 15 அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னு வச்சுப்போம். இப்ப நீங்க என்ன செய்யணும்? முதல்ல அவசரப்படாதீங்க. இந்த டென்ஷன் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான், ஆனா அதை அப்படியே ரசிக்க கத்துக்கோங்க. அடுத்த கட்டத்துக்கு போகணுமா? ஒருவேளை நீங்க அவங்க மேல உண்மையாவே விருப்பம் வச்சிருந்தீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமா கஞ்சாட காட்டுங்க, இல்ல அவங்க கையில லேசா தட்டி ஒரு ஜோக் சொல்லுங்க. அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. பயப்படாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் இடைவெளி விடுறது நல்லது. இல்லனா அந்த டென்ஷன் உங்கள ஒரு தர்ம சங்கடமான சூழல்ல தள்ளிடும். வெளிப்படையா பேசுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த டென்ஷன் தாங்க முடியலன்னா, நமக்கிடையில ஏதோ ஒரு வைவ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, உனக்கும் அப்படி இருக்கா அப்படின்னு ரொம்ப கேஷுவலா கேட்டுடுங்க. அதுக்கப்புறம் உங்க மனசு லேசாகிடும். வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது மக்களே. நமக்கு பிடிச்ச ஒருத்தரோட அந்த ஒரு சின்ன ஈர்ப்பு, அந்த ஒரு ஸ்பார்க், இதெல்லாம் தான் வாழ்க்கைய அழகாக்குது. அது ஒருவேளை காதலா மாறலாம், இல்ல ஒரு அழகான நினைவா மட்டும் கூட இருக்கலாம். ஆனா அதை உணர்றது ஒரு தனி சுகம்தான். இந்த அறிகுறிகள்ல எது உங்களுக்கு அதிகமா நடக்குது, இல்ல நீங்க அனுபவிச்ச ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான கதைய கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் படிச்சு பார்க்கறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தேடி வரும். அடுத்த ஒரு சூப்பர் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். பி ஹாப்பி, ஸ்டே பாசிட்டிவ்.